குழந்தைகளை பாசக்காரர்களாக நாம் வளர்க்கிறோமா? என் அப்பா சொன்னார் நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று, என் அம்மா சொன்னார் நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று, என் அக்கா சொன்னார் நான் வக்கீலாக வேண்டும் என்று ஒருவருமே சொல்லவில்லை நீ நல்ல மனிதனாக வேண்டும் என்று சொல்லி. நமக்கு யாரெல்லாம் நெருக்கமானவர்கள் என்று நம்புகிறோமோ அவர்கள்தான் நம்முடைய இதயத்தையே நொறுங்க செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது, யாரெல்லாம் நாம் நம்புகிறோமோ அவர்கள்தான் நம்முடைய இதயத்தையே நொறுங்க செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது, அதனால்தான் நீட்சே என்கிற கவிஞன் சொன்னான், மனிதன் பறவைகளைப் போல் பறக்க கற்றுக்கொண்டான், மீன்களைப் போல் நீந்துவதற்கு கற்றுக்கொண்டான், ஆனால் அவனுக்கு மனிதனை போல் தரையிலே வாழ தெரியவில்லை என்று ராதாகிருஷ்ணன் என்கிற அறிஞன் சொல்லுவார். அதனால்தான் சொல்லுகிற நடுவர் அவர்களே, வறுமை நிஜ வாழ்க்கையில் பணமா பாசமா என்று கேள்வி எழுப்புகிற போது சில நேரங்களில் பாசம் தோற்று போய் பணம் ஜெயித்து நிற்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அங்க இருக்கிற மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நம்முடைய பகைவன் யார் என்று ஒரு கேள்வி எழுப்புறார். நம்முடைய எதிரி யார் அப்படின்னு கேட்கிறார். பாகிஸ்தான் என்று ஒரு குழந்தை எழுந்து சொல்லும் என்று நினைக்கிறார். பொறாமை நம்முடைய எதிரி என்று சொல்லும் என்று நினைக்கிறார். ஆனால் ஒரு குழந்தை எழுந்து பதில் சொல்லுகிறது, நம்முடைய பகைவன் வறுமை ஐயா என்று சொன்னது. அப்துல் கலாம் அப்படியே பார்க்கிறாரு கண்ணுல, ஏமா இப்படி சொல்றேன் அப்படின்னு. உலகம் உருண்டை என்பது எனக்கு தெரியும், ஆனால் ஒரு உருண்டை சோறு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. காலை உணவு கூட சாப்பிடுவதற்கு வசதி இல்லாத என்னை போன்றவர்களுக்கு வறுமை தானையா எதிரி என்று சொன்னது என்று சொன்னால், ஒரு குழந்தை கேட்கிறது, தன்னுடைய தாயிடத்திலே கேட்கிறது,